நியூஸ்7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நாளை பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இது குறித்து பல்வேறு தரப்பினருக்கும் வெவ்வேறு எதிர்பார்ப்புகளை கொண்டுள்ளனர். அந்த வகையில் கட்டுமானத் துறையில் உள்ள மார்தாண்டத்தைச் சேர்ந்த பொறியாளர் சுந்தர்தாஸ் இந்த பட்ஜெட்டில் என்னென்ன விஷயங்கள் இடம்பெற வேண்டும் என எதிர்பார்க்கிறார் என்பது பற்றி இனி பார்க்கலாம். மத்திய அரசுடைய பட்ஜெட்டில் இந்த கட்டுமான தொழிலுக்குரிய கச்சா பொருட்களுடைய விலையை ஒரு நிரந்தரமான ஒரு நிலையை நிர்ணயிப்பது மட்டுமல்லாமல், கச்சா பொருள் கிடைப்பதற்குரிய வழிமுறையை செய்வது மட்டுமல்லாமல், இந்த கட்டுமான தொழிலாளர்களுக்கு என்ன அரசு சலுகைகள் செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு மருத்துவ காப்பீடு, நல உதவி திட்டங்கள், இந்த மாதிரி இதுகள் மத்திய அரசு அந்த கட்டுமான தொழிலாளர்களுக்கு செய்யும்போது கட்டுமான தொழிலாளருடைய குடும்பங்கள் இன்றைய வறுமையில் இருந்து மீள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஆகவே இந்த மத்திய அரசு பட்ஜெட்டில் நிச்சயமாக கட்டுமான தொழில் சார்ந்த பொருட்கள், கட்டுமான தொழிலாளருடைய நலன்களை கருத்தில் கொண்டு இந்த பட்ஜெட்டில் நல்ல ஒரு பட்ஜெட்டை நிறைவேற்றினால் கட்டுமான தொழில் இன்றைக்கு இந்தியா முழுவதும் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒரு வாய்ப்பு மத்திய பட்ஜெட்டில் வறுமையானால் அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.